ஐயாவுடைய பாட்டாளி மக்கள் கட்சி பெயரை உபயோகித்து அவர் கூட்டணி பேசினாலோ அல்லது அறிமுக கூட்டத்தை நடத்தினாலோ அவர் மீதும் அவரை நடத்துபவர்கள் மீதும் கண்டிப்பாக வழக்கு தாக்கல் செய்வோம். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இந்த நாட்டிலே ஒரே ஒருவரை தலைவரை கொண்டுள்ளது. இந்த நிமிஷத்திலே டாக்டர் ராமதாஸ் தான் தலைவர், அன்புமணி தலைவர் அல்ல. அவரிடம் பாரத பிரதமரே உட்கார்ந்து கூட்டணி பேசினாலும் தவறு தவறு தவறு. அதற்கு தேர்தல் ஆணையத்திலே நாங்கள் சுட்டிக்காட்டி அப்படி கள்ளத்தனமாக கட்சியை திருடக்கூடிய நடவடிக்கை எடுக்கும் அன்புமணியோடு சேர்ந்து பிளாட்ஃபார்ம் ஷேர் செய்தால் அது தவறு என்போம். நாங்கள் பிரதமருக்கும் பழனிசாமிக்கும் இப்பொழுது கடிதத்தை அனுப்பவிருக்கிறோம். இப்படிப்பட்ட கட்சிக்கு நீங்கள் கூட்டணி பேச வேண்டுமென்றால் டாக்டர் ராமதாஸை தான் கூட்டிருக்க வேண்டும். ராமதாஸ் அல்லாமல் அன்புமணியை கூட்டது சட்டவிரோதம், தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவுக்கு மாறானது. எனவே எந்த தலைவரும், பாரத பிரதமர் மட்டுமல்ல எந்த தலைவருமே அவரை கூப்பிட்டு ஸ்டேஜில் வைத்து கட்சிக்கின் கூட்டணிக்கு தலைவர் என்று சொன்னால் அது சட்டவிரோதம் என்பதை எந்த நீதிமன்றத்திற்கும் போய் போராட தயாராக இருக்கிறார் மருத்துவர் ஐயா என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது போட்டுள்ள வழக்கே பாமக சார்பிலே அன்புமணி கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டதற்காகத்தான் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். அந்த வழக்கு அன்புமணி மேலே போட்டு தெளிவாக சொல்கிறேன். அன்புமணி இப்பொழுது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர் முன்னிலையிலே அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளோம் என்று சொல்லியிருக்கிறார். சீட் ஷேரிங் முடிந்து விட்டது, வெளியில் அறிவிப்போம் சொல்லியிருக்கிறார். இது சட்டவிரோதம். அதற்காக வழக்கு தொடுத்துள்ளோம். இதே அன்புமணி 23ஆம் தேதி யாரோடு வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் ஐயாவுடைய பாட்டாளி மக்கள் கட்சி பெயரை உபயோகித்து அவர் கூட்டணி பேசினாலோ அல்லது அறிமுக கூட்டத்தை நடத்தினாலோ அவர் மீதும் அவரை நடத்துபவர்கள் மீதும் கண்டிப்பாக வழக்கு தாக்கல் செய்வோம். ஆமாம் சார், திருடுவதும் தவறு, திருடுக்கு துணை போவதும் தவறு. அந்த வகையில் யாராக இருந்தாலும் சார் சட்டம் எல்லாரும் பொதுவான இல்லை. இல்லை லேட்டாக வந்துட்டீங்களா? இல்லை, அதாவது அவங்க சொல்கிறேன், சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ்ட வழக்கு போட்டது நான் தான் கவுன்சிலர் ரெக்கார்ட். வழக்கில் கேட்ட பரிகாரம் என்னன்னு கேட்டால், பொதுக்குழுவை நடத்துறதுக்கு அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்று கேட்டால் 30/5 அவர் தலைவர் பதவி போயிட்டுது. பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு விதி 13 படி மருத்துவர் ஐயா அவர்களுடைய இசைவு மற்றும் அவருடைய கைடன்ஸை கேட்டு தான் நாம் கூட்டம் நடத்தணும். அவர்கிட்ட யாரும் கேட்கல, கூட்டம் நடத்தலை. தலைவராக இல்லாத அன்புமணி, பொருட்செயலாளராக இல்லாத வடிவேல் ராவணன் கூட்டத்தை கூட்ட இயலாது. ஆனால் நாங்கள் கூட்டத்தை கூட்ட இயலாது என்று சொல்கிறது மட்டுமில்லை, தலைவரே அவர் கிடையாது. தலைவராக இல்லாதவர் ஒரு பொதுக்குழு என்ற ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடாது. அதை போலீஸில் டிஜிபிக்கும் நாங்கள் கடிதம் கொடுத்து, டிஜிபியும் சட்டம் ஒழுங்கு கிடக்கூடிய அளவில் இருந்தால் அதை கொடுக்காதீர்கள் என்று கொடுத்தார்கள். ஒரு உத்தரவும் எங்களுக்கு கொடுத்தார்கள்.